ஹலோ, இந்த சுவாரஸ்யமான விளக்க தொகுப்பிற்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போறது சமையலறையில வழக்கமா பாக்குற ஒரு சாதாரண காய்கறியை பத்தி இல்லைங்க. சிவப்பு, மஞ்சள், பச்சைன்னு பாக்குறப்பவே கண்ணை பறிக்கிற குடமிளகாயை பத்தி தான். இது வெறும் காய்கறி கிடையாது, பல நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு பவர்ஃபுல்லான மருத்துவ கேடயம்னே சொல்லலாம். அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட இந்த உண்மைகளை நாம எப்படி முழுமையா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். வைட்டமின் சி அப்படின்னாலே உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது ஆரஞ்சு பழம் தானே. ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமான உண்மை தெரியுமா? ஆரஞ்சு பழத்தை விட குறிப்பா இந்த சிவப்பு, மஞ்சள் நிற குடமிளகாயில தான் வைட்டமின் சி ரொம்ப ரொம்ப அதிகமா கொட்டி கிடக்குது. ஆமாங்க, இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல். இனிமே வைட்டமின் சி வேணுமா, நீங்க பழக்கடையை தேடி போக வேண்டாம், உங்க வீட்டுல இருக்கிற குடமிளகாயே போதும். இதுக்கு கொடமிளகான்னு பேர் இருந்தாலும் நம்ம ஊர் பச்சை மிளகா மாதிரி சுள்ளைங்கிற காரம்லாம் இதுல சுத்தமா கிடையாதுங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. காரம் ரொம்ப குறைவா இருக்கிறதால சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எந்த தயக்கமும் இல்லாம சாப்பிடலாம். காரம் கம்மி தான், ஆனா இதுல ஒளிஞ்சிருக்கிற மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது எல்லாராலையும் ஈஸியா சாப்பிடக்கூடிய ஒரு அட்டகாசமான சூப்பர் ஃபுட்னு அடிச்சு சொல்லலாம். இப்போ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட். குடமிளகாயில கேப்சைசின் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான வேதிப்பொருள் இருக்கு. இது நம்ம உடம்புல போய் என்ன மேஜிக் பண்ணுது தெரியுமா? நம்ம உடம்போட மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை சும்மா ஜெட் வேகத்துல அதிகமாக்குது. இதனால உடம்புல தேங்கி இருக்கிற அந்த தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் அதிவேகமா எரிய ஆரம்பிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்றவங்களுக்கு இது ஒரு நேச்சுரலான ஃபேட் பர்னர். இதுல வைட்டமின் சி அவ்வளோ அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்ல, அதனால நமக்கு கிடைக்கிற டபுள் பெனிஃபிட் என்னன்னு இப்ப சொல்றேன். ஒரு பக்கம் இது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை இரும்பு தூண் மாதிரி ஸ்ட்ராங்கா மாத்துது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சருமத்துல கொலாஜன் உற்பத்தியை கணிசமா அதிகரிக்குது. இந்த கொலாஜன் தான் சருமத்துல சுருக்கங்கள் வராம தடுத்து எப்பவும் நம்மளை யங்கா வச்சுக்கிற ஒரு முக்கியமான புரதம். சோ உள்ளே ஆரோக்கியம், வெளியே இளமை, ரெண்டுமே இந்த ஒரே காய்கறியில நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த தகவலை கொஞ்சம் ஊற்று கவனிங்க. இதுல இருக்கிற குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்போட முக்கிய உறுப்புகளை எப்படி கரெக்டா டார்கெட் பண்ணி பாதுகாக்குதுன்னு பாருங்களேன். இதுல இருக்கிற லூட்டின் அப்புறம் ஜியாசாந்தின், இந்த 2 ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் வயசாகிறதால வர்ற கண்புற பார்வை குறைபாடு இதெல்லாம் வராம தடுத்து கண்களுக்கு ஒரு கவசம் மாதிரி செயல்படுது. அதே மாதிரி இதுல உள்ள வைட்டமின் B6 மற்றும் ஃபோலேட் நம்ம இரத்த நாளங்களை பாதுகாத்து மாரடைப்பு வர்ற அபாயத்தையே ரொம்ப குறைக்குது. கூடவே நரம்பு மண்டலத்தோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு மனசுக்கு அமைதியும் தருது. அதான் இத முழுமையான கேடயம்னு நாங்க சொல்றோம். இங்கதான் ஒரு சூப்பரான உயிரியல் மேஜிக் நடக்குது. நிறைய பேர் இரும்பு சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடுவாங்க, ஆனா உடம்பு அதை சரியா உறிஞ்சிக்கலனா ரத்த சோகை, அதாவது அனிமியா வந்துடும். ஆனா நம்ம குடமிளகாயில இருக்கிற அந்த வைட்டமின் சி மற்ற சாப்பாட்டுல இருக்கிற இரும்பு சத்தை நம்ம உடம்பு ரொம்ப ஈஸியா உறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாலமா இருக்கு. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான இயற்கை மருந்து. நீங்க இரும்பு சத்து உணவுகள் சாப்பிடும்போது கூடவே கொஞ்சம் குடமிளகாயும் சேர்த்துக்கிட்டா அந்த சத்து முழுமையா உங்க உடம்புக்கு போய் சேரும். சரி, இவ்ளோ நன்மைகளை பத்தி பேசிட்டோம். ஆனா இதை எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. குடமிளகாய அதிக தீயில வச்சு ரொம்ப நேரம் சமைச்சாலோ இல்ல தண்ணியில கொதிக்க வச்சாலோ அவ்வளோதான், நாம இவ்ளோ நேரம் பெருமையா பேசின அந்த வைட்டமின் சி சத்து முற்றிலுமா அழிஞ்சிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கணும்னா இதை லேசான பதத்துல சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட். அப்போ இந்த சத்துக்கள் கொஞ்சம் கூட வீணாகாம இருக்க ஒரு ஆரோக்கியமான சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள். 3 கலர் குடமிளகாவையும் கலந்து நீளமா நறுக்கி ஒரு கப் எடுத்துக்கோங்க. கூடவே அரை வெள்ளரிக்காய், ஒரு சின்ன துண்டு வெங்காயம், 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், அப்புறம் தேவையான அளவு உப்பு. எல்லாமே வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதோட செய்முறை சும்மா 3 ஸ்டெப்ஸ் தாங்க. நறுக்கின குடமிளகாய், வெள்ளரிக்காய், வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு பவுல்ல ஒன்னா சேர்த்துக்கோங்க. அதுல அந்த ஆலிவ் எண்ணெய், எலுமிச்சை சாற்றை ஊத்துங்க. கடைசியா கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே சாப்பிடுங்க. ரொம்ப கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இப்படி பச்சையா சாப்பிட பிடிக்கலன்னா சும்மா லேசா வதக்கி சூப் மாதிரியோ பொரியல் மாதிரியோ செஞ்சு சாப்பிடலாம். ஆனா ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த அசாத்தியமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா ஒரு கோல்டன் ரூலை நீங்க ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா, வாரத்துக்கு 2 முறையாவது குடமிளகாயை உங்க உணவுகள்ல சேர்த்துக்கணும். இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி, சருமம், கண் பார்வை, இதய ஆரோக்கியம்னு எல்லாத்திலும் ஒரு பிரம்மாண்டமான நல்ல மாற்றத்தை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த கலர்ஃபுல்லான மருத்துவ கேடயத்தை இந்த வாரம் உங்க சாப்பாட்டுல சேர்க்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா சேர்ப்பீங்கன்னு நம்புறேன். இந்த விளக்கம் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த அருமையான தகவல்களை சும்மா உங்களுக்கே வச்சுக்காம உங்க நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.
இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு வைங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.